உலக அளவில் வெகு விமர்சையாக நடந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள். அனைவருக்கும் 2025க்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உலகம் 2024ஆம் ஆண்டுக்கு விடை கொடுத்து வான வேடிக்கைகள், வண்ண ஒளி நிகழ்வுகள் மற்றும் சிறப்பு பிரார்த்தனைகளுடன் 2025ஆம் ஆண்டை மிக கோலாகலமாக வரவேற்றிருக்கிறது. பல்வேறு நாடுகளில் உள்ள மக்கள் புத்தாண்டை எவ்வாறு கொண்டாடி இருக்கிறார்கள் என இங்கே பார்க்கலாம். புத்தாண்டை வரவேற்கும் விதமாக துபாயின் புகழ்பெற்ற புர்ஜ் கலிஃபா கட்டிடத்தில் நிகழ்த்தப்பட்ட வான வேடிக்கைகள் உலகளவில் பேசப்படுகிறது. அதே போல நமது இந்தியாவின் குஜராத்தின் அகமதாபாத் நகரில் உள்ள சிஜி சாலையில் புத்தாண்டை கொண்டாட குவிந்த மக்களை பார்க்கும்போது எத்தனை கலர்ஃபுல்லாக மக்கள் வண்ண வண்ண உடை அணிந்து கலர் பலூனோடு அற்புதமாக கொண்டாடி இருக்கிறார்கள் என தெரிய வருகிறது. மும்பையின் கேட்வே ஆஃப் இந்தியாவில் புத்தாண்டை கொண்டாட மக்கள் ஒன்று கூடுவது வழக்கமான ஒரு நிகழ்வு. இந்த முறையும் அது போலவே மும்பை கேட்வே ஆஃப் இந்தியாவில் மக்கள் குடும்பத்துடன் கூடி புத்தாண்டை கொண்டாடியது பார்க்கவே மகிழ்ச்சியாக இருந்தது. இந்தோனேஷியாவின் பாலியில் 2024ஆம் ஆண்டின் சூரியனை விடுவித்துவிட்டு 2025ஆம் ஆண்டின் சூரியனை வரவேற்கும் விதமாக நடனமாடி புத்தாண்டை வரவேற்கும் நடன கலைஞர்களை பார்க்கும்போது மனதிற்குள் அப்படி ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது. அதே போல நள்ளிரவுக்கு, அதாவது 12 மணிக்கு 3 மணி நேரத்துக்கு முன்பாகவே ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரின் புகழ்பெற்ற ஓப்பரா ஹவுஸ் மற்றும் சிட்னி ஹார்பர் பிரிட்ஜில் நடத்தப்பட்ட வான வேடிக்கைகள், வண்ண விளக்குகள், கோலாகலமான வெடிகள் இவை பார்த்தவுடன் மக்களுக்கு புத்தாண்டை பெருமகிழ்ச்சியோட வரவேற்கும் எண்ணம் குதூகலமாக ஏற்பட்டது. ஆஸ்திரேலியாவில் புத்தாண்டு வான வேடிக்கைகளை காண வேண்டும் என்பதற்காக சிட்னி நகரில் குடும்பத்துடன் முகாமிட்ட மக்களை இங்கே பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவின் சிட்னி ஹார்பர் பாலம் பகுதியில் நள்ளிரவில் புத்தாண்டை வரவேற்கும் விதத்தில் நடத்தப்பட்ட பிரம்மாண்ட வான வேடிக்கைகள் அங்கு பொறுமையாக கூடிய மக்களுக்கு கண்கவர் விருந்தாக அமைந்தது. சீனாவின் பெய்ஜிங்கில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக சீன அதிபர் ஷி ஜின்பிங் உரை நிகழ்த்தினார். சீனாவின் ஜீலி நகரில் 2025ஆம் ஆண்டை வரவேற்கும் விதமாக நிகழ்த்தப்பட்ட வான வேடிக்கைகளுக்கான குவிந்த சீன மக்களின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதே போல சீனாவின் சாங்கிங் நகரின் ஜிங்பாங்பேன் நினைவு சின்னம் அமைந்துள்ள பகுதியில் புத்தாண்டை கொண்டாட திரண்ட மக்கள் எண்ணில் அடங்காது. அத்தனை லட்சம் மக்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடி புத்தாண்டை கொண்டாடியது பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியது. தாய்லாந்து நாட்டின் பாங்காக்கில் உள்ள சிட்டி பில்லர் ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை ஈடுபட்டுள்ள புத்தர்களும் பௌத்தர்களும் மக்களுக்கு நல்லது கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். தைவானின் தைப்பே 101 கோபுரத்தில் நடந்த வான வேடிக்கைகளை காண லட்சம் மக்கள் கூட்டமாக கூடி புத்தாண்டை ஆர்வமாகவும் ஆரவாரமாகவும் வரவேற்றிருக்கிறார்கள். இந்த தைவானின் தைபே 101 கோபுர பகுதியில் புத்தாண்டு பிறப்பதற்கு சில நொடிகளுக்கு முன்பாக கவுண்டவுன் தொடங்கிய போது அங்கு கூடியிருந்த மக்கள் தங்கள் ஸ்மார்ட் போன் டார்ச் ஒளி உயர்த்தி காட்டி தங்களது புத்தாண்டு வாழ்த்துக்களை கத்தி சொல்லி மக்களுக்கு அன்பை பரிமாறினார்கள். அதே போல 508 மீட்டர் உயர தைபே 101 கோபுரத்தில் நிகழ்த்தப்பட்ட வான வேடிக்கைகள் படு சிறப்பாக இருந்திருக்கிறது. ஜனவரி 1 ஜப்பானில் ஒரு முக்கியமான தேசிய விடுமுறை தினம். புத்தாண்டை வரவேற்கும் விதமாக அங்கு வீடுகள் மற்றும் கோயில்களில் ஜனவரி 1 அன்று சுத்தம் செய்யப்படுகிறது. புத்தாண்டு பிறந்ததும் தென்கொரியாவின் தலைநகர் சோலில் உள்ள போசிங் பெல்வின் மணி அடிக்கப்பட்டது. டிசம்பர் 29 அன்று நடந்த விமான விபத்தை தொடர்ந்து தென்கொரியாவின் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கொஞ்சம் மந்தமாகவே இருந்தது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் தலைநகர் மணிலாவின் நகர மையத்தில் புத்தாண்டை வரவேற்க நடைபெற்ற வான வேடிக்கை நிகழ்ச்சி. இந்தோனேஷியாவில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கான நள்ளிரவில் கூடிய மக்களை பார்க்கும்போது நமக்கும் இந்த கொண்டாட்டங்களில் பங்கேற்க முடியவில்லை என சில வருத்தங்கள் தோன்றுகிறது. சிரியாவில் பல ஆண்டுகளாக நிலவிய ஆசாத் குடும்ப ஆட்சி அகற்றப்பட்ட பிறகு கொண்டாடப்பட்ட முதல் புத்தாண்டு இதுவாகும். தலைநகர் டமஸ்காவில் நடைபெற்ற வான வேடிக்கைகள். ஈராக் தலைநகர் பாக்தாதில் 2025ஆம் ஆண்டை வரவேற்கும் விதமாக நிகழ்த்தப்பட்ட வான வேடிக்கைகள் செழிப்பாக இருந்திருக்கிறது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் புகழ்பெற்ற டைம்ஸ் சதுக்கத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இசை நிகழ்ச்சிகள் வருடத்தின் துவக்கம் படு வைபாக அமைந்தது. இப்படி உலகம் எங்கும் புத்தாண்டை மக்கள் சந்தோஷமாகவும் உற்றார் உறவினரும் நண்பர்களிடம் கொண்டாடி புத்தாண்டை வரவேற்றிருக்கிறார்கள். இந்த 2025ஆம் ஆண்டு ஒவ்வொருவருக்கும் சந்தோஷமான, நிம்மதியான, மகிழ்ச்சியான வாழ்க்கையின் எல்லா வளமும் கிடைக்கும் ஆண்டாக அமைய பெற நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம்.